ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் அண்ட் டெக்கர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சேனலில் காட்ட போகிறது ஹோம்மேட் சோப் எப்படி பண்ண போகிறேங்கிறது தான். சோப்பு வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியாக. அது எப்படி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பவுல் நீம் லீவ்ஸ், ஒரு பவுல் துளசி, ஒரு பவுல் மின்ட் லீவ்ஸ், 2 லெமன், ஆலோவேரா ஜெல், சோப் கிளிசரின் பேஸ்ட், கோகோனட் ஆயில். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கத்தாழை இருக்கு இல்லையா, ஆலோவேரா, அதில் உள்ளே இருக்க ஜெல்லை எடுத்துக்கணும். உள்ளே இருக்க ஜெல்லை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து துளசி, புதினா, வேப்பிலை எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இந்த 2 லெமனையும் கூட ஜூஸையும் ஊற்றிக்கோங்க. சீடை எடுத்துருங்க. அடித்து அந்த ஜூஸை மட்டும் தனியாக நல்ல ஸ்ட்ரெயினர் வச்சு அரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஜூஸை நல்லா தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சுட வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் நம்ம வந்து கிளிசரின் சோப் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் இந்த ஹாட் வாட்டருக்கு மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அது சீக்கிரமாக மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வீட்டிலே அழகாக எல்லாமே சோப் ரெடி பண்ணிடலாம். நாங்கள் 2 இயர்ஸாக இந்த சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின்னுக்கெலாம் எந்த ஒரு ரேஷஸ் எதுவுமே வரல. ஸ்கின்னில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுவும் நல்ல பிரைட்டாகவும் இருக்குது ஸ்கின். நார்மலாக வெளியே வாங்கி யூஸ் பண்ணுற சோப்புக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே இந்த சோப் பிடிச்சிருக்கு. அதனால அந்த சோப்பை உங்களுக்கு போடலான்னு போட்டேன். இது எங்கள் அப்பா தான் இந்த சோப் ரெடி பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 ml லிரில் சோப் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷாப்ஸ்லேயே நார்மலாக கிடைக்கும். வாசனைக்காக நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த சோப் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ். எந்த சோப்புமே எனக்கு செட் ஆகாது. பட் இந்த சோப் எனக்கு அவ்வளோ செட் ஆகிடும். என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சோப்பு. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் 3 hours வச்சு எடுத்துக்க போகிறேன். ஆற விட்டதும் 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே வச்சு ஒரு 2 days காய விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் சோப் ரெடி ஆகிடுச்சிது. ஒரு 1 week காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த சோப்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அலர்ஜிஸுமே கண்டிப்பாக இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வராது. ஸோ எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இந்த சோப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.